ஹாய் காய்ஸ், நான் தான் உங்களோட சிக்கிள் கேமிங். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம என்ன விளையாட போகிறோன்னா ஹலோ நெய்பர் தான் இன்றைக்கி விளையாட போகிறோம். இது என்னடா ஒரிஜினல் கேமாடா அப்படின்னு கேட்பீங்க. இல்லை காய்ஸ், இது வந்து ஃபோனோட வெர்ஷன் தான். பார்த்தீங்கன்னா 1.5 ஜிபிக்கு ஒன்று இருக்குது, ஒரு ஜிபிலையும் இருக்குது. பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து 1.5 ஜிபி தான் ஏற்றிருக்கோம். நீங்கள் விளையாண்டுருக்கு பார்த்துருக்கீங்களான்னு கேட்டிங்கன்னா நாங்கள் விளையாண்டதில்லை, உள்ளே போய் மட்டும் பார்த்துருந்தோம். எப்படி இருக்குன்னு மட்டும் பார்த்து இதுலேயே நிறைய ஆக்ட் இருக்குது காய்ஸ். பார்த்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணோடனே அதை வந்து வாங்க சொல்லுது. அது வாங்கினா அதை நம்ம விளையாண்டுக்கலாம். நம்ம கண்டினியூ கொடுப்போம். வாங்க. எஸ், அதுனா இந்த கேம் சூப்பராக இருக்கும். நல்லா சவுண்ட் வச்சுக்கலாம். இப்போ உள்ளே போயாச்சு. ஆக்ட் 1 வருது. ஏதோ ஒரு சின்ன பையன் வரான். சவுண்ட் எஃபெக்ட்டு இது எல்லாமே சூப்பராக இருக்குது. இந்த பையன் பால் எடுத்து தட்டி விட்றான். நமக்கு ஏதோ காட்டுது. ஓகே, நம்ம போகலாம். முன்னாடி போய் அந்த பால் எடுக்க சொல்லுது. ஓடுறோம். இதுதான் கண்ட்ரோலு. இங்கே பாருங்கள், இதுதான் கண்ட்ரோலு. ஜம்புக்கு இது பொருள் எடுக்கிறதுக்குன்னு நினைக்கிறேன். இப்போ ஜம்ப் பண்ண சொல்லுது. ஜம்ப் பண்ணலாம். பால் கரெக்டாக நெய்பர் வீட்டில் நிற்கும்னு நினைக்கிறேன். சொன்ன மாதிரி நெய்பர் வீட்டில் நின்றுச்சு. ஏதோ ஒரு சத்தம் கேட்குது, கண்ணாடி உடைக்கிற சத்தம். என்னது? ஹலோ நெய்பர் தான். ரொம்ப கொடூரமாக பண்ணுறானே. பாருங்க, பூட்டு வைக்கிறான். இது ஒரு ரெட் கலர் பூட்டு காய்ஸ். பார்த்துட்டேன் காய்ஸ். அப்பா காய்ஸ், ரெட் கலரில் ஒரு சாவி இருக்குது காய்ஸ். அந்த சாவி தான் நம்ம எடுத்து அதை திறக்கணும் காய்ஸ். இது மேல் ரூமில் இருக்குது. அப்போ நம்ம மேலே தான் ஃபஸ்ட்டு ஏற பார்க்கலாம். இங்கே பிடிச்சி தள்ளி விட்டான். ரொம்ப பயமாகவும் இருக்குது கைஸ். இதோ இந்த ஜன்னல் தான் இருக்குது. இதில் ஏற முடியுமா? முடியல கைஸ், ஏற முடியல கைஸ். வேறு எங்கேயும் ஏற ட்ரை பண்ணி பார்க்கலாம். இங்கே ஏதோ ஒரு ஏணி மாதிரி இருக்குது. இங்கே வேணால் வச்சு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓட்டு மேலே ஏற முடியுமா? ஏறிட்டேன் கைஸ். என்ன பண்ணுறது? ஒரு ஜம்பா. ஓ மை காட், நைபர் பார்க்கறதுக்குள்ளார பண்ணணும் கைஸ். மேலே தான் இருக்குன்னு அதனால் இப்படி தான் ஒரு வழி இருக்குது. வீட்டுக்குள்ளே அவன் இருப்பான். நம்ம ஃபஸ்ட்டு மேலே ஏதாச்சும் இருக்கான்னு பார்த்துட்டு வந்துடலாம். இந்த பக்கம் போக முடியல கைஸ், இங்கே ஓடல. இங்கே ஏதாவது ஒரு வழி போகுது, இப்படி தான் நினைக்கிறேன். என்ன கைஸ் இது? கொடுமையாக இருக்குது. சோதனையாக இருக்குது கைஸ். ஏறுடா தம்பி. ஏறிட்டான். இப்போ ஒரு ஜம்ப்பு. ஃபஸ்ட்டு 2 தடவை கரெக்டாக போனோம். இப்போ பாருங்கள், இந்த ஓட்டு மேலே ஏறுறது தான் கைஸ் கஷ்டம். பாருங்கள், இந்த மாதிரி தான் நடக்குது. உடைக்கிறதுக்கு ஏதாவது பொருள் வேணும் கைஸ். இந்த மறந்துட்டோம் கைஸ். இல்லை வேணாம். गाइस நெய்பர் வராங்க गाइस. பார்த்துட்டான் இருக்கு गाइस.
வீட்டுக்குள்ளார போயிடலாம். இதுதான் நம்ம வீடுன்னு நினைக்கிறேன். நான் நெய்பருங்கிறாங்கல்ல, நம்ம வீட்டுக்கு நேராகவே இருக்குது. நம்ம வீட்டை திறந்து பார்க்கணும். திறந்துருக்கு. பா சூப்பராக இருக்கு. அப்புறமேட்டு வந்து நம்ம வீட்டை பார்க்கலாம். மேலே அங்கே ஒரு கண்ணாடி தெரியும் உங்களுக்கு. அந்த கண்ணாடி வழியாக தான் நம்ம உள்ளே போகணும். அதனால் நமக்கு உடைக்கிறதுக்கு ஏதாச்சும் ஒரு பொருள் வேணும். இது கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். குப்பத்தொட்டி ஃபஸ்ட்டே பார்த்தாங்க. வராங்க வராங்க. அவன் மேலே தூக்கி போடலான்னு தோணுது கைஸ். நெய்பர் மண்டையின காலி பண்ணிடுவேங்கிறான் நம்மள. நீ யார் எங்கே வாணி கொடுக்கறது? அதிருது அவன் பக்கத்தில் போகணும். அப்படியே நம்மளை அலர்ட் கொடுக்குற மாதிரி அதிருது. நம்ம அசராதவங்கடா, யார் என்ன பண்ணாலும் பார்த்துக்கலாம். நோ ஃபியர். பொறுமையாக மேலே ஏறலாம். தலையும் இப்போ தான் எங்கேயோ கதை பார்த்துட்டான். வயசதையே தூக்கி அடிக்கிறான். நெய்பர் மண்டையா எப்படா பார்த்த? காட்டியும் உள்ளே போன அடுத்த செகண்டே உள்ளே இறங்கி என்ட்ரி கொடுத்து மேலே ஏறி இப்போ வந்து போகணும் கைஸ். நெய்பர் வேறு வர போகிறான். நெய்பர் வந்தானா அவ்வளவுதான், செத்தோம். இன்னும் ஒரு ஜம்ப்பு. ஐயோ கச்சன்னு விளையாடுறோம். இங்கேருந்து ஓடி வந்து ஒரு ஜம்ப்பு. அப்பா ஏறியாச்சு கைஸ். இங்கே வந்து ஓடி வந்து ஒரு ஜம்ப்பு. இந்தாச்சு கைஸ். அங்கே போகணும் போல். உங்களுக்கு கண்ணாடி தெரியும், மேல் ரூமில் தான் சாவி வச்சுருப்பான். அதனால் இங்கே வந்திருக்கோம். ஏதாச்சும் அடையாளம் இருக்கான்னு பார்ப்போம். நெய்பர் பார்த்துட்டான்னுருக்கு. டொய்யும் சவுண்டு கேட்டுச்சு. ஆனால் மேலே இருக்கிற வரைக்கும் நமக்கு பயமே இல்லை. எங்கே போனோம் நெய்பரை? நம்ம தூக்கி அடிப்போம் கைஸ். அவங்க மேலே தானே இருக்கும். அவன் ஒன்றும் பண்ண மாட்டான். என்ன கைஸ் இது சோதனையாக இருக்குது. உடையுமா உடையாதா? மை காட், ஸோ சேட். நம்ம இறங்கியே தான் ஆகணும். பார்த்துட்டான் கைஸ். நெய்பர் மண்டையை பார்த்துட்டான். நிறைய பொருள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் கைஸ் உடைக்கிறதுக்கு. வீட்டுக்குள்ளார போயிட்டு ஏதாவது உடைக்கிறதுக்கு வெயிட்டாக இந்த ஸ்டூல் வச்சுக்கலாம். வெயிட்டாக இருக்கும். உடைக்கிறதுக்கு வேறு ஏதாவது நம்ம ரூம் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். டைம் வேஸ்ட் பண்ணாமல் டக்கு டக்குன்னு எடுத்துக்கலாம். இங்கே ஒரு ஸ்டூல் இருக்குது, இது எடுத்துக்கலாம். இங்கே ஒரு சேர் இருக்குது, இது எடுத்துக்கலாம். உடைக்கிறதுக்கு இத்தனை தேவையானு கேட்டிங்கன்னா நம்மளை மறுபடியும் இறங்கி வர முடியாதுல்ல. போன தாட்டி மிஸ்டேக் பண்ண மாதிரி பண்ணிக்கிட்டு கூடாது. எங்கே கைஸ் வாசலே மறந்துட்டோம். இங்கே தான் நிற்கிறான் நெய்பர் தலையான். இங்கே போயிட்டாங்க கைஸ். இல்லை இங்கே ஓடுறான். பொறுமையாக மேலே ஏறும். அவ்வளோதான் கைஸ். இன்னும் கொஞ்சம் அவ்வளோதான், மேலே ஏறிட்டோம். அங்கே குதிக்கணும். ஜஸ்டில் தப்பிச்சாதான் இதை வைக்க முடியும். கண்டுபிடிக்கணும். இது க்ளூஸ் கேம் மாதிரி தான். நாங்கள் சேரை வச்சு உடைப்போம். சேர் ஒர்க் அவுட் ஆகல. நேபர் பார்த்துட்டான். ஆனாலும் நம்ம மேலே தான் இருக்கோம். ஒன்றும் பண்ண மாட்டான். இப்போதைக்கு நம்மகிட்ட ஒரு பொருள் தான் இருக்குது. கரெக்டாக உடைக்கணும். அவ்வளோதான். இது உடைய மாட்டேங்குது கைஸ். நேபர் பார்த்துட்டாங்க கைஸ்.
நல்லா ஸ்டீலான பொருளை நம்ம எடுத்துக்கலாம் கைஸ். டஸ்ட்பின்ல ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதை இது எடுத்துட்டு இங்கே டஸ்ட்பினோட மூடி இருக்கு போர்ட்டபிளா. குப்பை தொட்டி ஒன்று எடுத்துக்கலாம், இது போதும். நான் வீட்லேயே ஒரு டஸ்ட்பின் இருக்கு, அது அப்புறமேட்டு வந்து எடுத்துக்கலாம். இந்த கண்ணாடி உடைக்கிறதுக்காக இவ்வளோ பெரிய பொருள் தேவை. பார்த்துட்டானா பார்த்துட்டானா பார்க்கல, நம்ம உள்ளே போயிடலாம். ஏறு 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 குதிச்சிரு. பொறுமையாக ஏறணும். ஏதாச்சும் லைட்டாக மிஸ் பண்ணணும்னாலும் அப்பா அவ்வளோதான். ஜஸ்ட்டு கைஸ் ஜஸ்ட்டு பெய்யும். கைஸ் நெய்பர் தூங்குறான்ட்டுருக்கு, அவன் வீட்டுக்குள்ளே பூந்துட்டுருக்கோம். எடுத்துப்போம். அடி உடை வேணாங்குது கைஸ். நாலா பற்றி போடுமா உடஞ்சிருச்சு கைஸ். நினச்ச மாதிரி உடஞ்சிருச்சு. ஓகே உடைக்கிறதுக்கு எவ்வளோ பாடாயிருச்சா? ஏதாச்சும் இருக்கான்னு பார்ப்போம். இது என்னாகும்? ஒன்றுமே ஆகலை. சரி இது அப்படியே இருக்கணும். ஒன்றுமே ஆகலை கைஸ். வேறு ஏதாவது ஒழிச்சு வச்சுருக்கானா? அந்த ட்ராயிங்கில் ஏதாவது இருக்குமா? ஒன்றுமே இல்லை. எதை ஃபோட்டோவில்? இந்த ஃபோட்டோ இல்லை, இந்த ஃபோட்டோ இது வரல. வேறு ஏதாவது இங்கே எதுவும் இருக்குது. ஓ மை காட் கைஸ் இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய ஓட்டையாக இருக்குன்னு. நல்ல மூலக்காரனாக இருப்பான் போல். ஓட்டை அடைக்கிறதுக்கு இதை போட்டு வச்சுருக்கான். ஓட்டையை அடைக்கிறதுக்கு எவ்வளோ பெரிய ஃபோட்டோ பாருங்க. எல்லாம் கீ கிடைக்குதா? இங்கே ஒரு கீ இருக்குது கைஸ். ஏதோ டிவி ஓடுது. நெய்பர் தான் டிவி பார்த்துட்ருக்கான். மிக சாவி இதோட சாவியாக இருக்கணும்னு எனக்கு ஒரு டவுட்டு. திறக்க முடியல. இதுக்கு இது ஒர்க் ஆகல. இந்த டோருக்கு ஒர்க் ஆகுதான்னு பார்ப்போம். ஒர்க் இந்த ஆகுது. போட்டுக்கு ஒர்க் ஆயிடுச்சு. ஓகே இப்போ டோர் வழியாக தப்பிச்சு போயிடலாம். வேறு ஏதாவது சாவிக்கு இது இங்கே ஏதோ ஒரு கார் சாவி மாதிரி இருக்குது. வெளியே ஃபஸ்ட்டு ஒரு ரெட் கலர் கார் பார்த்தோம், அதான் இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க கை கொண்டு போய்ட்டோம். போடுவோம். இப்போ திறந்து உள்ளே போயிடலாம். ஏங்க உள்ளே வந்தாச்சு கைஸ் இல்லையா? இப்போ வந்து எகறோம். சாவி நமக்கு 2 சாவி கிடச்சிருக்கு. அது என்னோட சாவின்னு பார்த்து ஒரு சாவி எடுத்தாச்சு, ஒரு சாவி அங்கேயே போட்டாச்சு. அது தேவை இல்லைன்னு நினைக்கிறேன். இந்த கார் ஓப்பன் பண்ணலாமா? பாகனாட்டிக்கு இது ஓப்பன் பண்ணணுமா? இப்போ பார்க்கறதுக்கு முன்னாடி பண்ணணும். இங்கே எதை ஓப்பன் பண்ணுறதுக்கு இருக்குது? பண்ணலாம். ஓப்பன் பண்ண ஏதோ ஒன்று இருக்குது கைஸ். மேக்னெட் இருக்கு. எதையுமே தொலைச்சிடக்கூடாது, அதுதான் இதில் மெயின். மேக்னெட் எதாவதுக்கு யூஸ் ஆகுமா பார்க்கலாம் வாங்க. வீட்டை ஒருக்கா சுற்றி பார்ப்போம் வாங்க. கார் சாவி இதுக்கு மேலே தேவைப்படாது, நீங்கள் த்ரோ பண்ணிடலாம். ஓகே கையில் எடுத்துக்கலாம். இப்போ எதுவும் ஒன்று
இருக்குது ஓட்டை. இது வழியாக ஏதாவது தப்பிச்சு போக முடியுமா? கைஸ் அங்கே ஏதோ இடுக்கிலாம் இருக்குது. வாங்க யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ஸ்பேனர் இடுக்கிலாம் இருக்குது. பெட்டியை வச்சு ஹைட்டு பத்தது நம்மளுக்கு, அதனால் பெட்டியை வச்சு எதாவது ஏற முடியுமான்னு பார்க்கலாம். வாங்க ஒரு பெட்டியை போடு, மேலே ஒரு பெட்டியை போடு. பெட்டி பெட்டியாக போடுறோம். பெட்டி த்ரோ பண்ணியாச்சு. ஓகே, இன்னும் ஒரு பெட்டி தேவைப்படும். கார்டு 2 பெட்டியும் விழுந்துருச்சு கீழே. பொறுமை தேவை இதுக்கு. அடிக்க வச்சுக்கலாம். நெய்பர் நடக்கிற சவுண்டு. பாத்ரூமில் இருப்பான் போல. எடுத்தாச்சு. இதை எங்கே வச்சு கரெக்டாக ஓகே கைஸ். கைஸ் ஒரு வழியாக நாங்கள் கஷ்டப்பட்டு இந்த 2 பொருளை எடுத்துருந்துருக்கோம். அட்டைப்படி அடுக்கி வச்சுருந்துருப்போம், பார்த்துருந்துருப்பீங்க. எடுக்கும்போது கரெக்டாக நெய்பர் வந்து பிடிச்சி தூக்கி போட்டான். அதனால் நம்மகிட்ட காட்ட முடியல. நெய்பர் உள்ளே போயிட்டான். இனிமேல் மேலேயும் வேலை இல்லை, பின்னாடியும் வேலை இல்லை. ரூமை வீட்டை கொஞ்சம் சுற்றி பார்க்கலாம் வாங்க. தலைவன் என்ன பண்ணி வச்சுருக்கான், வீடு எப்படி இருக்கு பார்த்துட்டான். நம்ம சைடு அவன் ரூம் கண்ணாடி ஒன்று உடச்சி வச்சுருப்பான். நம்ம வேற வழியாக போய் பார்க்கலாம். அங்கே ஒரு கண்ணாடி உடஞ்சிருக்கான். அவன் தான் உடச்சிருக்கான். அவன் அந்த ஆளுக்கு மூளை சரியா இல்லை. கதவை வச்சுட்டே கண்ணாடி உடச்சிட்டு வரோம். நாங்கள் உடைக்கலை. நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஃபஸ்ட் எடுத்தோடனே அடிக்கிறக்கா அந்த சைடு வழியாக கண்ணாடியில் வருவோம், இந்த சைடு வழியாக ஒரு கண்ணாடி உடச்சிட்டு வருவோம். அலேக்க அந்த கண்ணாடி உடைக்காமல் உள்ளே போயிட்டு தலைவன் பார்க்கல. குதி உள்ளே வந்துட்டோம். ஒளியணுமே, ஒளிஞ்சிட்டோம். வந்துட்டோம், அவ்வளோதான். நெய்பர் வந்துட்டான், அவ்வளோதான். வேறு ரூம் லாக் ஆகிருக்கு. பூட்டை இதை வச்சு எதாவது பண்ண முடியுமா? நெய்பர் வரான். நெய்பர் வந்துட்டுருக்கானா? பார்த்துட்டான். அடியில் ஒளி. ஓகே, குழச்சிக்கிது வச்சுறாரா. டன் காய்ஸ். தொலைஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். நம்ம இன்னும் ஒன்றுமே பண்ணல. அந்த ஆள் சும்மா பிடிச்சிக்கிட்டே இருக்கான். அந்த கதவை உடைச்சாதான் உள்ளே ஒரு ஸ்பேனர் இருந்த மாதிரி நான் பார்த்தேன். அதான் நான் அட்ராக்ட் ஆகலை. ஐ திங்க் அந்த பின்னாடி ஒரு இது பார்த்துருந்துருப்போம் மேலே ஏறுறதுக்கு. இந்த ரூமுக்கு மேலே ஏறுறது தான் இருந்துச்சு. மேலே ஏறி போய் பார்த்தா தான் தெரியும். தூங்கிட்டு இருக்கான். இதுதான் நல்ல வாய்ப்பு கைஸ். ஓகே, நம்ம உள்ளே வந்து ஸ்பேனர் எடுக்கணும். ஸ்பேனர் எடுத்துக்கலாம். அவ்வளோதான், இதுக்கு மேலே எதுவும் தேவையில்லை. நம்ம தூக்கி போடாமல் ஓடிடணும் வீட்டை விட்டு. அப்படியே வெளியே ஓடியாச்சு கைஸ். அப்படியே அலையக்கா தூக்கிட்டு வந்துட்டோம். இந்த ஸ்பேனர் தான் நான் சொன்னேன். பின்னாடி வீட்டை கொஞ்சம் சுற்றி பார்ப்போம். வந்திருக்காங்க, பார்த்துட்டு மோபம் பிடிச்சிட்டு. எனக்கு ஒரு துளி சவுண்டு கேட்கக்கூடாது. இவன் பண்ணுறதெல்லாம் கொடூரமாக பண்ணிவிட்டு நம்மளே சொல்கிறாங்க. நம்ம இப்போ பின்னாடி சைடு ஏதாச்சும் இருக்கோம். ஏன்னா வீட்டில் இருந்த ஸ்பேனரை வச்சு ஒன்றும் பண்ண போகிறதில்ல. பின்னாடி தான் வச்சுருப்போம். பாங்க வீட்டை சுற்றி பார்க்கலாம் கொஞ்சம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ஏணி பார்த்துருப்போம். அந்த ஏணியில் ஏதாவது போட்டு அடைச்சி வச்சுருந்தான். ஃபஸ்ட்டு க்ரோம் பார் வச்சு ட்ரை பண்ணி பார்ப்போம். அடுத்து ஸ்பேனர் வச்சு ட்ரை பண்ணி பார்ப்போம்.
காய்ஸ் வந்துட்டாங்க காய்ஸ். நாங்கள் வீட்டை அப்படியே ஒரு சுற்றிட்டு போயிடலாம். தலைவருக்கு அவன் வீட்டையே நம்ம சுற்றி காட்டிகிட்டு இருக்கோம். கொஞ்சம் பொறுமையும் இதுவும் தேவை கைஸ். அலர்ட் சென்ஸ் அலர்ட்டாக இருக்கணும் எப்போவுமே. இந்த வழியாக அப்படி போயிடலாம். அவங்க குளிச்சுட்ருக்காங்க, பார்த்துட்டானா அவ்வளோதான். ஸோ வந்துட்டோம் இந்த வழியாக. இப்போ குரோம்பர் வச்சு ட்ரை பண்ணி பார்ப்போம். வருதா? வரல கைஸ். நெட்டை வச்சு ட்ரை பண்ணி பார்ப்போமா? இங்கே ஏதோ ஒரு போல்ட் இருக்குது கைஸ். பார்த்துட்டேன் கைஸ். உள்ளே இருப்போம் வாங்க. போல்ட்டை கழட்டியாச்சு கைஸ். எப்படி தான் இந்த நெய்பர் தலைவன் பார்க்குறானோ தெரியல. அவங்க நிற்கிறாங்க கைஸ். போயிட்டா வீட்டுக்கு வர. கழுந்துருச்சு. நம்ம ஏறி பார்ப்போம். மேலே ஏறலாங்காட்டிருக்கு. ஏனி ஏறு. போட்டு மேலே வந்திருக்கோம். யார் தான் இருக்கா? இங்கே ஏதோ ஒன்று இருக்குது ஒரு ஏதோ வீட்டுக்கு போகிற வழியாட்டம். மை காட் கைஸ், எங்கேயோ ஒரு ரூமுக்கு வந்திருக்கோம். சொன்ன ரூமுக்கு தான் கைஸ் வந்திருக்கோம். ஓ இங்கே பாருங்கள், நம்ம சொன்ன ரூமுக்கு தான் வந்திருக்கோம். இந்த சேர் எடுத்துகிட்டு பார்ப்போம். இதுதான் மேலோட ரூம்னு நினைக்கிறேன். மேலே அந்த ரூம் சொன்னால அதே ரூம் தான் அது. தொடடா இங்கே பாருங்க கைஸ், வலி இங்கே வந்திருக்கு. பின்னாடி சேரை வச்சு மூடி வச்சுருக்கான். அவ்வளோ பெரிய கில்லாடியாக இருப்பான்னு பாருங்க. இருக்கான்னு பார்ப்போம். ஏதோ சவுண்டெல்லாம் கேட்குது. இந்த டேபிள் மேலே தான் சாவி இருந்துச்சு. வச்சிருந்துருக்கோம். இங்கே இருக்குது கைஸ் இந்த ரெட் கலர் சாவி. நம்ம எதுவும் தொலைச்சிடாமல் வச்சுருக்கணும். கீழே அவன் பொண்ணு அடைச்சி வச்சான்ல, அந்த ரூமோட சாவியாக தான் இருக்கும். 90% அங்கே தான் அவன் பூட்டு போட்டு வச்சுருந்தான். இது எல்லாத்தையும் நம்ம அடைச்சிட்டோம். கண்டதும் கையில் வந்துக்குது கைஸ். இப்போ இங்கே ஒரு வழி இருக்கும், அதை முன்னாடியே நான் பார்த்து வச்சுருந்தேன். இதை திறந்தா லிவரு என்ன போகுது. திறந்துருச்சு. நெய்பர் வந்தானா செத்தோம். இந்த ரூம் நெய்பர் காய்ஸ். அவ்வளோதான் கைஸ், நம்ம இது வரையும் வந்துட்டோம். ஓகே கைஸ், மித்ததெல்லாம் நம்ம அடுத்த பாட்டில் பார்த்துக்கலாம். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த பார்ட் 2 வரும் கூடி சீக்கிரத்தில். ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணிடுங்க கைஸ். யாருமே லைக் பண்ணாமல் பார்க்குறீங்க, அதெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க. கமெண்ட் பண்ணுங்க கைஸ் இந்த மாதிரி கேம் பிடிச்சிருக்குன்னா. ஓகே கைஸ், until then bye from Lord Cycle Gaming. Bye bye.